Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி C25 பேட்ச்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். இந்த இயர் வந்து நீங்க அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அதனால உங்களை C25 பேட்ச்னு சொல்லியிருப்பாங்க. கேலண்டர் இயர் 25 பேட்ச். உங்க என்ரோல்மெண்ட் நம்பர் C25ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு PCP கிளாஸஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல தான் PCP கிளாஸஸ் வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸுக்கு நான் கம்பல்சரி PCP கிளாஸஸ் தான். சில கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு கம்பல்சரி PCPயா இருக்கும். ஸோ கம்பல்சரி இருக்கவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். நான் கம்பல்சரியாக இருக்கவங்க நீங்கள் அட்டன் பண்ணுறதுனா அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா PCP கிளாஸஸ்ன்னு இருக்கும். இங்கே A24, C24, A23 இது போல் இருக்க மாதிரி உங்களுக்கு C25 பேட்ச்னு ஃபஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் A24 கிளிக் பண்ணுறேன். ஸோ இது போல் C25ன்னு வரும். இதில் செப்பரேட்டாக யூஜிக்கு தனியாக, பிஜிக்கு தனியாக, MCA MBAக்கு செப்பரேட்டாக வந்து PCP கிளாஸஸ் வந்து போடுவாங்க. இது போல் ஆன்லைன் PCPயாக தான் இருக்கும். இந்த கோர்ஸுக்கு எப்போ PCP என்ன டேட்டில் இருக்குது, என்ன ஆப்பில் வந்து நடக்க போகுதோ அதுக்கான யூசர் ஐடி, பாஸ்கோட் எல்லாமே கொடுத்துருவாங்க. டைமிங் கொண்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை முன்னாடியே டவுன்லோட் பண்ணிவிட்டு சொன்ன டைமில் நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸஸ் எதுவும் இருக்காது. ஆன்லைன் PCPயாக மட்டும்தான் வந்து வைப்பாங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அசஸ்மெண்ட் இருக்குன்னா, இப்போ தான் வந்து A24க்கு அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாமும் எழுத போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி இவங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து C25க்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா டைம் இன்னும் நிறையவே இருக்குது. உங்களுக்கு 4 to 5 months ஆகும் அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸஸ் தான் வந்து முடிப்பாங்க. ஸோ கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து வச்சு முடிப்பாங்க. யாருக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் 1 by 1 வச்சு முடிப்பாங்க. வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே C25க்கு இந்த கோர்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. யூனிவர்சிட்டியில் தான் மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்டும் நீங்கள் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபர்தராக உங்களுக்கு நெக்ஸ்ட் 6 monthsக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வெப்சைட்டில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமான சிலபஸ் இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ நான் சிலபஸ் வந்து செக் பண்ணால் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா கோர்ஸுக்குமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா C25ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ABC ID டெப் ஐடி கிரியேட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூனிவர்சிட்டியிலேருந்து ABC ID டெப் ஐடி வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அட்மிஷன் அப்போவே வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் சப்மிட் பண்ணலன்னா நீங்கள் சீக்கிரமாக கிரியேட் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க. இதே போல் உங்களுக்கு C25க்கும் இங்கே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓல்டு கொஷின் பேப்பர் நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சப்ஜெக்ட் கோட் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே போட்டு நீங்கள் கோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் வரும். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்தராக C25 பேட்ச்க்கு 1 by 1 அப்டேட் கொடுப்பாங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.